மானிடரான்மா மரணம் மீதிடாது மறுபடியும் பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்றி நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி வெந்துதான் போகும் ஓர் நாள். மரணம் யாருக்கு இல்லை, யாருக்கு வராது? மரணம் இல்லாதவன் ஒருவரும் கிடையாது. மண்ணில் பிறந்தவன் நிச்சயமாக ஒரு நாளைக்கு மரணத்தை தழுவியாக வேண்டும். ஆதலால் உன் எதிரே இருக்கின்ற பாசபந்தத்தை பார்த்து இப்போது நீ உன்னுடைய கண்கள் மறைக்கிறது அர்ஜுனா, இதை கண்டு நீ ஏமாந்து விடாதே. இதெல்லாம் பொய்யானது, நிலையில்லாதது. நிலையானது என்ன என்ன என்பதை தெரிந்தும் இப்போது தெரியாதவன் போல் என் பக்கத்தில் இருக்கிறாய். என்னை நீ அறியவில்லை, நன்கறியவில்லை. என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதன்றோ, காண்டீபம் நழுவவிட்டால் காண்டீபம் நழுவவிட்டால் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே. சொன்னவள் கண்ணல் சொல்பவள் கண்ணல் துணிந்து நின் தர்மம் வாழ்க. என்னை அறியவில்லையா அர்ஜுனா? என்னுடைய அந்த சராசரங்களை காணுகிற போது உனக்கு புரியவில்லையா? இதற்கெல்லாம் காரணம் நானே. இப்போது சொல்பவனும் நானே, செய்பவனும் நானே, செய்விப்பவனும் நானே. ஆதலால் மன்னிய பொருளும் நானே, மறைக்கலாம் முடியும் நானே. அர்ஜுனா, எதை நீ கருதாதே, எதையே நினைக்காதே. பாவ புண்ணியங்கள் எதையுமே உன் உள்ளே சிந்தனை செய்யாது. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் புண்ணியம் கண்ணனுக்கு. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு. கண்ணனை காட்டினான், கண்ணனை சாட்டினான், கண்ணனை கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுகனில் கை வண்ணம் எழுகி இக்கலமெல்லாம் சிவக்க வாழ்கே. உன் கரத்திலே இருக்கிற வில்லானது வளைந்த அம்புகள் அங்கே புறப்பட்டு சென்று இதோ இருக்கின்ற எதிரிகளுடைய தலை, கரம், கால், மார்பு முதலாகி அத்தனை அறுத்தி பிளந்து எல்லாரையும் உருதெரியாமல் அழிக்க வேண்டும், உயிரை எடுக்க வேண்டும். இவர்கள் ஒன்றும் உண்மையானவர்கள் அல்ல. இவர்கள் யாரும் தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்களோ நினைக்கின்றவர்களோ கிடையாது. அதர்மத்தின் வழியிலே, அதர்மத்தின் பக்கத்திலே போய் நின்றவர்கள். அன்றைய காலத்திலே சூதாடிய போது இவர்கள் என்ன செய்தார்கள்? உனக்கு வந்து உதவினார்களா? அன்று சபையிலே அந்த பாஞ்சாலியானவள் வந்து அழுது புலம்பிய போது யாராவது அங்கே அவளுக்கு பதில் உரைத்தார்களா? அப்படிப்பட்ட பாவத்தின் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்ற இந்த அநியாயக்காரர்கள் மீது நீ இரக்கப்படாதே, அவர்களை மன்னிக்காதே, அவர்களை நினைந்து பாசத்தினை நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே. அர்ஜுனா, இந்த கண்ணனாகி என் வார்த்தை கேட்டு பாவத்தையும் புண்ணியத்தையும் என் மீது போட்டு பானத்தை அம்பை அந்த எதிரிகள் மீது போடு. எது எதுவில்லை தொடுகளை. அர்ஜுனனானவன் மனம் தெளிந்தவனாகி அப்போது உணர்ந்த நிலையில் இறைவனை கையெடுத்து கும்பிட்டு இந்த கீதையை எடுத்து சொல்லி புரிய வைத்த பிறகு உணர்ந்த அர்ஜுனனானவன் அங்கே எழுந்து நிமிர்ந்து தன் கரத்தினே உள்ள வில்லை எடுத்து அங்கே நிமிர்த்தி பிடிக்கின்றான் அர்ஜுனன். இந்த கீதா உபதேசத்தை
700 ஸ்லோகங்கள் கொண்ட 18 அத்தியாயத்தை